புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஒரு 2 வார கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் தொடர் செய்திக்கு நேராக உங்களை வரவேற்கிறேன். அதிலே சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. கேட்ட உபதேசங்கள் அது வாழ்க்கைக்குள்ள மறக்க வேண்டியது இல்லை, வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. இதுதான் சத்தியமே, இதுதான் பைபிள், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால உங்கள் மனதில் நல்லா நீங்கள் அதை வச்சுக்கணும், இருத்தி வச்சுக்கணும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில், தேவ ஜனங்களில், தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். எதுக்கு தப்பி? ஆத்மாவில் எழுதப்பட்டிருக்கிற கீறல்களுக்கு இல்லையா, பழைய ஆவிக்கு தப்பி மீந்திருக்கிறவர்கள். அப்படின்னா ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அவங்க தான் கனி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம அன்பு இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லைன்றோம். ஸ்தோத்திரம். எப்படி அன்பு வரும்? அன்பு என்பது ஒரு கனி, பின்னாடி சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். யார் கனி கொடுப்பார்கள்? ஆண்டவர் விரும்புகிற கனி அப்படின்னா ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். இந்த ஆத்மாவை சுத்திகரிப்பவர் யார் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வீக் செய்தி நீங்க மறுபடியும் கேளுங்க. ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆத்மாவை சுத்திகரிக்க முடியும். அவர் தான் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு அவர் சுத்திகரிக்கிறார், எப்படி சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் 15:3 உங்களுக்கு சொன்னேன். இப்போது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உபதேசம் கேட்கிறவர்களை தான் அவர் சுத்திகரிக்கிறார். உபதேசம் நாம் கேட்கும் போது என்ன நடக்குது? நாம் யார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம 2 பண்புகளை உடைய மனுஷனாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுக்கிற நிலைமைக்கு நாம் வர்றோம் பாருங்க. அவர்களை தான் ஆண்டவர் கையில் எடுப்பார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களை தான் ஆண்டவர் நேசிப்பார். உங்களுக்கு புரியணும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு செயல் செய்யும் போது ஏற்கனவே சொன்ன இந்த செயல் எந்த ஆவியினால் செய்யப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலா, பரிசுத்த ஆவியினாலயா, அல்லது பழைய ஆவியினாலயா என்பதை பகுத்தறியக்கூடிய ஸ்தோத்திரம் ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு 6 அறிவு, ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் 7 அறிவு இருக்குது. ஸ்தோத்திரம். அதுதான் பரிசுத்தரின் அறிவு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நிதானித்து பார்க்கிற அறிவு. ஒரு செயலை செய்யும் போது நிதானம் வேணும் என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரியவர்கள் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்கு உரியவர்கள் எல்லா செயலையும் நிதானமாய் செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யாருக்கு அவர் சுத்திகரிப்பை கொடுப்பார்? முதல் வாரம் சொல்லும்போது சொன்னேன், உங்களுக்கு 4 வழியில தான் என்ன பண்ணுவாரு? சிலுவையை வச்சு உங்களை ஆத்மாவை உட்கார்ந்து புடமிடுவார்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்னு தெரியல. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னா கஷ்டம். ஸ்தோத்திரம். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை நீங்களே என்ன வெறுக்கலன்னு தெரிந்து நல்லா. ஸ்தோத்திரம். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வசனம் பலிக்கும். அதனால நீங்க என்ன பண்ணனா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை சிட்சிப்பதற்கு, ஆண்டவர் உங்களை நொறுக்குவதற்கு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை புடமிடுவதற்கு, ஸ்தோத்திரம், நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்க பழைய சுவாபங்களை எல்லாம் வெறுக்கிற ஒரு மனுஷனாக, புதிய மனுஷனாக நீங்கள் இருக்கும் போதுதான் உங்களை அவர் சுத்திகரிக்கிறார். வாசிங்களேன். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் அடுத்த வசனம் 6மா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் சிட்சித்து புடமிட்டு நொறுக்கி உருவாக்கி, அவர் யாரை சேர்த்து கொள்ளுகிறாரோ அவர்களை மட்டுமே அவர் தண்டிக்கிறாராம். கவனிங்க. யாருக்கு சிட்சை வரும், யாருக்கு உபத்திரம் வரும், யாரு மேல சிலுவை வைப்பார்? ஆண்டவர் நேசி. இப்ப நம்ம சொல்றோம் ஆண்டவரே அன்பு கூறுவேன்னு. எந்த அளவுக்கு நேசம் அது உண்மைன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிச்சுட்டாருன்னா என்ன அடையாளம்? இப்ப நம்ம பாடுறோமே அன்பு கூறுவேன்னு, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது
நம்மளாலே சொல்ல முடியாது. உண்மையா நம்ம நேசிக்கிறோமான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணுவாரு? உபத்திரவத்தை கொடுப்பாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். எதுக்காக உபத்திரவம்? அவரோடு சேர்த்து கொள்ளும்படி. அல்ல, அடுத்த வசனம் சொல்லு, வாசிங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால், பாத்தீங்களா, நீங்க சிக்ஷையை ஏத்துக்கினீங்க, அப்பா தான் இந்த வச்சாரு, அவரே என் மேல் இதை வைத்தார் என்று தன் வாயை தூளில் நுழைத்துவானாகன்றாரு எரேமியா. அவர் தான் வச்சாரு, என் மேல வச்சுக்கிறாருன்னு சொல்லி வாயை முடிக்கணும், அமைதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா இங்க வசனம் அழகா சொல்லுது, வாசிங்களா, 7வது வசனம். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் புத்திரராக, தன்னுடைய குமாரனாக, தன்னுடைய சொந்த பிள்ளையாக உங்களை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிக்ஷை என்ன பண்ண, நம்ம சந்தோஷமா அமைதியா ஏற்றுக்கொள்ளணும். யோபு சொன்னார் இல்லையா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் என் வழியை அவர் பக்கமாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் போது, ஸ்தோத்திரம், நாம் புத்திரராக இருக்கிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் எப்படியாய் முடிகிறது? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கவனிக்கிறீங்களா? ஒரு பையனை அடிக்காத அப்பா இங்க யாருன்னா இருப்போமா? பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், கண்டிப்பா அடிப்போம். ஏன் அடிக்கிறோம்? ஏன் அடிக்கிறோம்? அடுத்த வசனம். ஏன் நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறோம்? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால், புரியுதா? உங்களை அடிக்காம விட்டா நீங்க என் பிள்ளையா இருக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் அடிக்கலனா, பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். என் பையனை நான் அடிக்கலனா அது எப்படி போயிடுமா? வேசி பிள்ளையா போயிடுமா? நம்ம பாஷையில அது ரொம்ப அசிங்கமான பிள்ளை. ஆமே, நான் அடிக்கலனா என் பிள்ளைய அது எப்படி போயிடும்? அது அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக நானு அடிக்கிறோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, அடிக்கும் போது, எங்க அப்பா என்ன அடிக்கும் போது நான் என்ன பண்றேன்? நானு, எங்க அப்பா என்ன அதிகமா அடிச்சது இல்லை, எங்க அண்ணன் அடிப்பான். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை சொல்றேன், அந்த அடிச்ச சம்பவம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தர் வந்திருந்தார் வீட்டுக்கு, அவர் ஆச்சரியப்பட்டார். ஸ்தோத்திரம். எனக்கும் அவனுக்கும் ஒரு 8 வயசு வித்தியாசம் இருக்குன்னு வச்சுங்களேன். 8 கூட இல்லை, 6 வயசு வித்தியாசம் இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் 6வது, நான் 10வது. ஸ்தோத்திரம். அவர் என்ன அடிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா நான் 12வது படிச்சுன்னுக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் அவரோட ஹைட்டா இருப்பேன், ஆனா அவருக்கு எனக்கு அண்ணன். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. காலையில ஸ்கூலுக்கு போவாங்க, சாப்பாடு மதியானம் கிடையாது. காலையில பழையது சாப்பாடு இருக்கும், அது எனக்கு மட்டும் வைப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூழ், எனக்கு மட்டும் பழையது கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டு போனா சாயந்தரம் தான் வரணும் சாப்பிட்றதுக்கு. சாயந்தரம் வரும்போது பசிக்காக, ஸ்தோத்திரம், கூழ் சாப்பிட்றதுக்காக கூழ் வச்சிருப்பாங்க இல்லையா. சரி, அதை சாப்பிட வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூழ் பானையை திறந்தா காலி ஆகுது. வீட்டில் சுத்திங்கிற எங்க அண்ணன் சாப்பிட்டுக்கிறாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சாப்பிட்டதுக்காக தப்பு இல்லை, சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுல இருந்து வெளியே போனா ரோடு இருக்குது இல்லையா, அந்த ரோட்டு ஓரமா அந்த பைப் இருக்கும், பைப் கல்வெட்டு. அங்க இன்னும் 2-3 பசங்க உட்காந்து இருக்கிறோம். அங்க போய் அங்க உட்காந்துட்டேன். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க அண்ணன் வராரு அந்த சைடு. நாங்க உட்காந்துங்க பார்த்துட்டு, என்னடா சாப்பிட்டேடான்றாரு. சாப்பாடு ஏற்கனவே வைக்கல, எப்படி சாப்பிடுவாங்க? அப்ப கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. வரும்போதே சாப்பிட்டியாடானா, எங்க சாப்பிட்றது? நானு, நீ எல்லாத்தையும் சாப்பிட்ட. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அதுக்கு பதில் ரிப்ளை என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிட்டேன் நான் சொல்லணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு தெரியாதுன்ட்டேன். சாப்பிட்டியாடானாருல, எனக்கு தெரியலன்ட்டேன். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க எதுவுமே சொல்ல, அவர் வந்துட்டாரு கம்முன்னு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் கூட ஒருத்தர் வராரு, அவர் ஃப்ரெண்டு. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்துக்கிறாரு. ஸ்தோத்திரம். சரி, நான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வீட்டுக்கு வரலான்னு வந்தேன் பாருங்க. ஸ்தோத்திரம். திண்ணை இருக்கும் வீட்டுல, 2 சைடு திண்ணை போட்டிருப்பாங்க, தூளக்கட்டு வீடு. ஸ்தோத்திரம். அந்த திண்ணையில வந்து உட்கார்ந்து அவ்வளவுதாங்க, கையில ஒரு தடி கொம்பு வச்சிருந்தாரு. அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிறாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சாப்பிட்டேனா, ஒண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அது நான் தெரியாதுன்னு அது ஒரு நெக்கலான பதிலாகுதுன்னு சொல்லி அவரு எப்படி சொல்றது, அவரே அச்சு ஓஞ்சாருங்க. நான் ஒண்ணுமே வாயை தந்து
ஏன் அடிக்கிற, அதை மடக்கிற, தடுக்கல, ஒண்ணுமே பண்ணலங்க. அப்படியே உட்காந்துங்க. அவர் வந்தார கூட அவர் அழுதுட்டாருங்க. என்னாச்சுத? ஸ்தோத்திரம் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நினைச்சிருந்தா ஸ்தோத்திரம் அதை தடுத்து நான் அவர் அடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவரோட நான் ஹைட் ஆகுறேன், எல்லாமே பண்ண முடியும். ஆனா நமக்கு மூத்தவங்க நம்ம நல்லதுக்கு தான் இதை செய்யறாங்க, நம்ம வார்த்தைய நம்ம வழியை மாத்துறதுக்கு தான் செய்யறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகுது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உலகத்தின் தகப்பன்மார் எதற்காக தங்கள் பிள்ளைகளை சிட்சிக்கிறார்கள்? அவங்க பிரயோஜனத்துக்காக தான். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, 8வது வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியதல்லவா? அவர் சிட்சிக்கும் போது என்ன பண்ணோம்? நம்ம கண்டிப்பா ஒப்பு கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்தணும், வாயே தரக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அவள் தான், சுத்திகரிக்காம ஏந்துக்கவே மாட்டாரு. அந்த நேரத்தில் நீங்க பண்ற ஜபம் கேட்காது, என்ன பண்ணாலும் கேட்காது. ஸ்தோத்திரம். காதை அடிச்சுப்பாரு அவரு. என்னுடைய ஜபத்துக்கு காதை அடைத்து கொண்டாருன்னு புலம்பர் 3 போய் வீட்டுல படிங்களேன். ஸ்தோத்திரம். எரேமியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அழகா எழுதி வச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் இங்க அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி, அவர்கள் இவ்வுலகத்தின் தகப்பன்மார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஒரு கட்டம் தான், அதுக்கு மேல பையனை போய் என்ன பண்ண முடியாது? தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன்னுவாங்க, அடிக்க முடியாது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலம் அந்த வளர்றவரெல்லாம் அடிக்கலாம். ஸ்தோத்திரம். அதான் இங்க சொல்றாரு, இவ்வுலகத்தின் தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ, நம்முடைய தெய்வமாகிய இவரோ, நம்முடைய பரிசுத்தத்துக்கு, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்காக சிட்ச? எதுக்காக சிலுவை? எதுக்காக? தம்முடைய, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக தான் சிலுவை வைக்கிறாரு. உங்க ஆத்துமா சுத்திகரிக்கப்படாமல், பரிசுத்தமாகாமல் நீங்க அவருடைய பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன பண்றாரு? உங்க ஆத்துமாவை சிட்சித்து, உங்க ஆத்துமாவை என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். சுத்திகரித்து தாம் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கின பிற்பாடு தான் சேர்த்து கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். இப்ப யாருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அவங்க தான் யூதா வம்சத்தாரில் தப்பி நீந்தவர்கள். ஆமென். அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம்? வசனத்தில் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். ஏன் சுத்திகரித்தார் ஆண்டவர் நம்மை? ஒண்ணு, அவருடைய பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களா மாறணும். இது மறுமைக்குரியது. அசைவில்லாத ராஜ்யத்துல போய் அவருடைய பரிசுத்தத்துல நாம பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். இந்த உலகத்துல அந்த பரிசுத்தம் நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, ஸ்தோத்திரம், அதுல ஒண்ணுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை, இன்னொன்னு ஜப வாழ்க்கை. ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் யோவான் 15:16 உங்களுக்கு சொன்னேன், வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டவர்களை தான் சுத்திகரிப்பார். அழைக்கிற எல்லாரையும் அவர் சுத்திகரிப்பதில்லை. 70 பேரை அழைத்தார் லூக்கா 10 ஊழியம் செய்வதற்கு. ஆனா மார்க் 3 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆமென். 70 பேருக்கு ட்ரைனிங் இல்ல. யாருக்கு ட்ரைனிங்? 12 பேருக்கு தான் 3 வருஷம் கூட வச்சு ட்ரெயின் பண்ணார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளுகிறவர்களை தான் அவர் சுத்திகரிப்பார். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பில இருந்தா நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்காது. முதல்ல நம்ம தெரிந்து கொள்ற அந்த லிஸ்டுக்கு வரணும். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளுகிறவர்களை தான் அவர் சுத்திகரிப்பார். தெரிந்து கொள்ளுகிறவர்களை தான் கையில எடுப்பார். அதனால இங்க அழகா சொல்றாரு இயேசு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன் தெரியுமா? எதற்காக உங்க ஆத்மாவை சுத்திகரித்தேன் தெரியுமா? நீங்கள் பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபத்திற்கு முதலாவது உங்களுக்கு பதில் தரும்படியாக. ஏற்கனவே சொன்னேன், நம்ம சுத்திகரிக்கப்படாம பண்ற ஜெபம் அவருக்கு கேட்கறது இல்ல. ஆத்மா சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீங்க பிதாவை நோக்கி பண்ற ஜெபம் கேட்கப்படும். ஆமென். நமக்கு ஜெபம் கண்டிப்பா கேட்கணும் இல்லையா, அந்த உலகத்துல வாழறதுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யார் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க ஜெபத்தை தான் அவர் கேட்கிறாரு. ஏசாயா 58:9 கூட வாசித்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஏசாயா 58:9 அப்போது நீ கூப்பிடுவாய். எப்பொழுது? ஆத்மா சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீ கூப்பிடுவாய். அவர் சொல்லுவாராம், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார்.
நீ சத்தமிடுவார், அலே லூயா ஆலே லூயான்னு கத்தனினா அவர் சொல்லுவாராம், ஏன்பா சத்தம் போடுற, நான் உனக்குள்ளதாங்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால ஜெபிக்கும் போது கொஞ்சம் நிதானம் வேணும் ஆவிக்குரியவர்களுக்கு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் அப்படியே ஜெபம் விட்ட உடனே 3ஆம் வானத்துக்கு போயிடக்கூடாது. மெய் மறந்து இல்ல ஜெபம் பண்றது. உங்களுக்குள்ள தங்குறாரு ஆண்டவர். அவர் ஆண்டு தானே பேசுறீங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி அப்ப ஜெபம் பண்ணோம்? நல்ல நிதானமா இருந்தா பேச முடியும். புரியுதா இல்லையா? இப்ப நானும் இமானுவேல் பேசணும்னா 2 பேரும் எப்படி இருக்கணும்? நான் அப்படியே மெய் மறந்து அவராண்டு பேச முடியுமா? ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணும் போது அப்படிதான் ஆயிடுறோம் இல்ல? அப்படித்தானே பண்றோம் ஜெபம். ஜெபம்னாவே பாட்டுன்னு மைக் எத்தாவே டோனு மாறுது. அது வரலாம் நல்லா பேசிக்கிறாங்க. பாட்டு எத்தவொன்னு என்ன ஆகுது? நார்மலா பாடு. என்ன இதுல நான் பாட்டுக்கு நான் ஸ்பெஷலா வந்து பாடணும். அதே மாதிரி தான் ஜெபமும். நார்மலா கண்ண மூடு, அப்பான்னு சொல்லு. ஸ்தோத்திரம். அதோ அவர் சொல்லுவார் உடனே, இதோ இருக்கிறம்பா சொல்லுப்பா. இது யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? கண்ணை மூடி கூப்பாடு போட வேண்டிய அவசியமே ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு இல்லைங்க. இதை நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30 தாவீதை 21 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் என்கேதி வனாந்திரத்துல போட்டு சுத்திகரித்து இப்ப தாவீது ராஜா ஆயிட்டாரு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வந்துட்டாரு தாவீது. இப்ப தாவீது என்ன பண்றாரு? பெலிஸ்தியருடைய ராஜாவாகிய காத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறாங்க. தாவீதும் அவனோடு கூட ஒரு 600 பேரும். ஸ்தோத்திரம். சிக்லாகுல குடியிருக்கிறான் அவன். சிக்லாகுல இருந்து காத்தூருக்கு போறாங்க. அங்க இருக்கிற மூப்பர்லாம் இஸ்ரவேலர்கள் கூட சண்டைக்கு போறோம். ஏற்கனவே இஸ்ரவேலருக்காக நம்ம கோலியாத்தை கொன்னது இந்த தாவீது. இவனை கூட்டுமே எப்படி இஸ்ரவேல் கூட சண்டை போட முடியும்? அதனால மூப்பர்லாம் சொல்லிட்டாங்க, அவனை வேணான்னு அமுச்சு விடு அப்படின்ட்டாங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உடனே காத்து சொல்லிட்டாரு, எப்பா நீங்க போயிடுங்க, மூப்பர்லாம் வேணான்றாங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்களை ரிட்டர்ன் அனுப்புறாரு. இவங்க அங்க போய் வர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. 3ஆவது நாள் சிக்லாக்கு வந்து பார்த்தா முதல் வசனம் 30:1. 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை சுட்டெரித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அங்கிருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். வந்து பார்த்தா ஊரே எரிஞ்சிங்க எடுக்குது. ஒரு பொருள் இல்லை, ஒரு உயிரினம் அங்க இல்லை. கவனிக்கிறீங்களா? எங்க வந்து பார்த்தா பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டு அவங்க சண்டைக்கு வேணான்னு திருப்பி அமைச்ச பிற்பாடு ஊருக்கு வராங்க. ஊர்ல வந்து பார்த்தா இப்ப கொலப்பாக்கம் அண்ணா நகர்ல ஒண்ணுமே இல்லை, வீடு வாசல் எதுவுமே இல்லை, எல்லாம் எரிஞ்சு போய்க்குது. ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கு நல்ல ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எப்படி இருந்ததோ தெரியல. கூட போன 600 பேருக்கும் பயங்கர டென்ஷன். பேச்ச நம்பி ஸ்தோத்திரம் கூட வந்தா இப்படி ஆகி போச்சு. இங்கே இருந்து இந்த மண்ணா என்ன பண்ணிருவோம்? கண்டிப்பா நாங்க அமலேக்கியரோட சண்டை பண்ணி நாங்க ஜெயிச்சிருப்போமே, எங்களை இப்படி கெடுத்து கூட்டு போய் இப்படி எங்க நாசம் பண்ணிட்டியாடான்னு சொல்லி கல் எடுத்து நான் எல்லாம் அடிக்கிறதுக்கு தாவீது. வேலை சொல்லுங்க அல்லேலூயா. பயங்கர நெருக்கம். என்ன பண்றதுனே தெரியல. ஆமீன். அவனுக்கு 2 பொஞ்செய்தி அதையும் பிடிச்சுட்டாங்க. அவனுடைய பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 600 மனுஷன் வந்தாங்களே, மொத்த வீடும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்த பெண்ஜாதி பிள்ளைகளும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். கூட இருக்கிற மனுஷர்களை இப்ப கல்லை எடுத்து கொண்டார்கள் அடிப்பதற்கு. தாவீதுக்கு தெரிஞ்ச ஒரே சீக்ரெட் டெக்னிக் என்ன தெரியுமா? எப்படி அவனை நெருக்கப்பட்டாலும், நெருக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், அவரே என் தஞ்சம் என்று சொல்லுகிறார். ஆமென். நெருக்கப்படுகிற எல்லா காலங்களிலும் யார் தான்? அவர் தான் தஞ்சம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆசாரியன் இருந்தான், அபியத்தார்னு பேரு. ஸ்தோத்திரம். எலியாசாருடைய பையன். அவனை கூப்பிட்டு, நான் தேவ சமூகத்துக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், அதுக்கு முறையா போனோன்னு சொல்லி ஏபோத்தை கொண்டு வா, ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது போட்டுக்கின்னு இப்ப நேரா போய் சர்ச்சில் முட்டி போட்டான். ஆமே. எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் எது? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் சொல்லுவாரு, நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. ஆமேன். எப்போ வேணா வருவேன், ரெடியாரு ஆண்டவரேன்றாரு. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நேரா போய் முட்டி போட்டு 8வது வசனத்துல, ஆண்டவரே அந்த தண்டை அந்த போர் படையை நான் பின் தொடரவா, அதை பிடிப்பேனா என்றான். ஜெபம் இவ்வளவுதான். ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி, சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப குழுவில்
ஒரு ஜெப கூடுகையில ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சுகவீனமா கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க ஜெபத்துக்கு. சுகவீனமா ஜெபம் பண்ணுங்க ஐயானா, ஸ்தோத்திரம். பாஸ் முட்டி போட்டு ஸ்தோத்திரம் அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதியும், ஜப்பானை ஆசீர்வதியும். யாருக்கு ஜெபம் பண்றது பாஸ்? யூத்துக்குது, வியாதியஸ்தரு. இதுக்கு ஜெபம் பண்ணி சரியா காணா போயிட்டார் அமெரிக்கால இருந்து. ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் இந்த அம்மாவை ஆசீர்வதின்னு கண்ணை திறந்து பார்த்தா அது செத்து போச்சு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இவருக்கு உடனே பயம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணு கொண்டாந்தா நீ அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ற டைமா இது? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நைசா பக்கத்துல மூப்பரு ஸ்தோத்திரம் எப்போ போச்சுன்னாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கனடா வந்து அப்பவே போயிடுச்சுட்டான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபம்னா என்ன சொல்றோம் பாயிண்ட், அதை மட்டும் சொன்னா போதும். வளவலன்னு நீ என்ன பண்ணுறது, வீண் வார்த்தை பேசவே, அதான் ஜெபம். தாவீது போய் என்ன ஜெபம் பண்றாரு? வாசிங்க 8. ஆண்டவரே அந்த படையை நான் பின்தொடர்ந்து போலாமா, அதை பிடிப்பேனா? இதுதான் ஜெபம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே அதற்கு கர்த்தர், அவன் ஜெபம் பண்ணினேக்கிறான், ஜெபம் பண்ணினேக்கிறான். அதற்கு கர்த்தர், நீ போ, அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இதாங்க ஜெபம். ஆமென். இது யாருக்கு நடக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு தான். தாவீதுடைய முன் வாழ்க்கை பாருங்க, எங்கேயாவது ஜெபம் பண்ணிக்கிறாரா? கிடையாது. கோலியாத் சண்டைக்கு பிற்பாடு என்கேதி வனாந்திரத்துல 21 வருஷம் போட்டு நொறுக்கப்பட்ட பிற்பாடு ஸ்தோத்திரம் அவன் போய் ஜெபம் பண்றான். இது கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அவன் போய் ஒரே வார்த்தை, கண்ணை மூடி முட்டிப்பட்டா ஸ்தோத்திரம், நீங்கள் பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும்படியாக. அதுக்கு தான் உங்களை தெரிஞ்சுக்கினேன், அதுக்கு தான் உங்களை புடமிட்டேன், அதுக்கு தான் ஸ்தோத்திரம் உங்களை சுத்திகரித்தேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே. அப்ப முதலாவது நமக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணும். இந்த தாவீது மாதிரி உங்களுக்கு பதில் வருதா? ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட எல்லாரையும் பாருங்களேன். ஆபிரகாம் சுத்திகரிக்கப்பட்டவர் இல்லையா? 25 வருஷம் அவரை போட்டு சுத்திகரிச்சாரு. 18வது அதிகாரத்துல சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க தேவ தூதர்கள். இவர் உடனே போய் முட்டி போடுறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. ஆமென். ஸ்தோத்திர. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். யார் நீதிமான்? ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டவர் தான். ஸ்தோத்திரம். உடனே பதில், 50 இருந்தால் அழிக்க மாட்டேன் ஆபிரகாம். ஸ்தோத்திரம். 50க்கு 5 குறைஞ்சிருந்தா அப்போ அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். இவன் கேட்கறான், அவர் உடனே பதில் சொல்றாரு. இவன் கேட்கறான், உடனே 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ. கடைசியா 10 பேர் நிமித்தமா அழிக்க முடியாது, 10 பேரை மாத்திரம் என்ன பண்ணிடுறேன், நானு காப்பாத்திடுறேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்வளவு கான்வர்சேஷன் போட்டு ஜெபம். வாசித்து பாருங்களேன். 18வது அதிகாரம் ரைட் சைட்ல இருக்குது பாருங்க. நளினி 18வது அதிகாரம் 28 18:28. 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதும் அழிப்பேன் என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அழிப்பதில்லை. ஆண்டவரே 45 பேர் இருந்து அழிப்பீங்களா? இந்த கான்வர்சேஷன் எப்படி இது உங்களுக்கு புரியுதா? அப்படியே பேசுறான், நேரா பேசினேக்கிறான். ஆண்டவரே 45 பேர் இருந்து அழிப்பீரா? இல்லப்பா அழிக்க மாட்டேன்பா. அடுத்தது ஒரு கேள்வி, 40 பேர் இருந்து அழிப்பியா? அழிக்க மாட்டேன்பா. அதாங்க ஜெபம். நம்ம போட்டு கூப்பாடு போடுறோம், ஏதாவது பதில் வருதா? அப்ப நம்ம பண்ற ஜெபம் வேஸ்ட் தானே. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சோ ஏற்கனவே சொன்ன சபையில வந்து பண்ற ஜெபம் கேட்கும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா ஒருமனப்படுற இடத்துல அவர் இருக்கிறார். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆபிரகாம் போல, தாவீது போல, மோசே போல, யோசேப்பு போல, யோபு போல, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, அவரோடு பேச வேண்டுமானால் அவரோடு பேசுறது ஜெபம், அவர் நம்மோடு பேசுறது தான் ஜெபம். இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா நீங்க கண்டிப்பா உங்களை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம பாடுவோமே, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக மின்ன செய்வீரே. புரியுது அந்த பாட்டுக்கு அர்த்தம்? அவர் பாடினவரை போட்டு ஆண்டவர் உருக்கி இப்ப பொண்ணா மாத்தி வச்சுக்கிறார். ஆமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும்
வரணுங்க. அதனால தான் சொன்னேன் போன முறை பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவரே என்ன நொறுக்குங்கப்பா, என்ன உடைங்க, போட்டு அடிங்கன்னு நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு அதை செய்வார்? நீங்க 2 பேர்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள 2 ஆவி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆவி இன்னொரு ஆவிய வெறுக்கணும். அவங்கள தான் ஆண்டவர் நேசிப்பார். யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிப்பார், அவர்களை தான் உடைப்பார், நொறுக்குவார், புடமிடுவார், சுத்திகரித்து தம்மோடு கூட அவர் சேர்த்துக்கொள்வார். சொல்லுங்க அல்லேலூயா. தம்மோடு கூட பரலோகத்தில் சேர்ப்பது மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டாராம். 2வது முக்கியமான காரியம், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிதான் உங்களை ஏற்படுத்தினார். எதுக்காக ஆத்மா சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா, ஆத்மாவிலிருந்து தான் கனிகள் வெளிப்படும். ஆத்மாவிலிருந்து தான் கனி வெளிப்படும். அதனால ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டது என்றதுக்கு அடையாளம் 2வது என்னன்னா, உங்க ஜெபம் ஃபர்ஸ்ட் கேட்கப்படும், 2வது உங்க வாழ்க்கையில கனி வெளிப்படும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 1-2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 5:1-2. என் நேசருக்கு மகா செழிப்பான கொலப்பாக்கத்திலே, அண்ணா நகர்லே, திருவள்ளூர் தெருவிலே ஒரு திராட்சை தோட்டம், அட்வென்ட் சபை உண்டு. அவர் அதுக்கு முதலாவது சேஃப்டி பண்றாரு, வேலி அடைக்கிறார். அதுல இருக்கிற கற்களை பொறுக்கி சுத்தம் பண்ணுகிறார். அதுல நற்குல திராட்சை செடிகளாகிய பிரிஸ்கில்லா, கிரேசி, ஜபரானி, ஸ்டெல்லா, நகோமி, ராகேல் நற்குல திராட்சை செடிகளை நட்டு உங்களாம் நட்டு வச்சுக்கிறாரு தோட்டத்துல. அட்வென்ட் சபை என்பது தோட்டம். ஃபர்ஸ்ட் அந்த தோட்டத்துக்கு என்ன பண்றாராம்? வேலி அடைக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி பாதுகாப்பு அவர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? உங்களை சபை எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? எப்படியா? உங்களை தொடுகிறவன் என் உடம்பல்ல, என் கையல்ல, என் காலல்ல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. கண்மணியை தொடுறானா? கண்மணியை தொட முடியுமா? உங்க கண்மணியே தொட முடியுதான்னு பாருங்க, வீட்டுல செக் பண்ணி பாருங்க. கண்மணி என்ன தெரியுமா? வெள்ளைக்குது, கருப்புக்குது இல்லையா? கருப்புக்கு உள்ள ஒரு சின்ன கருப்பு வட்டம் இருக்கும், அதுக்குள்ள புள்ளியா ஒண்ணு இருக்கும். கண்ணுல கருப்பு வட்டங்குதா, அதுக்குள்ள பாருங்க உத்து இன்னொரு சின்ன வட்டம் இருக்கும், அதுக்கும் உள்ள புள்ளியா ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் தான் கண்மணி. ஆமென். அதை போய் உங்க கண்மணி நீங்க தொட முடியுதான்னு பாருங்க. தொட முடியாது. நம்மளை தொட்டா அவர் கண்மணியை தொடர்தான் முடியுமா? நம்மள யாராவது தொட முடியுமா? கையை தட்ட மாட்டீங்களே. அல்ல சொல்லுங்க, எப்படிப்பட்ட சேஃப்டி பாருங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதே அதிகாரத்துல சொல்றாரு, அதற்கு சுற்றிலும் நான் அக்கினி மதிலா இருப்பேன். சும்மா சாதாரண மதில் இல்ல, நம்ம கட்டுற ஆலோ பிளாக் மதில் இல்ல. எப்படி மதிலாம்? காம்பவுண்ட் எப்படி? அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே நான் மகிமையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நாம் பாடுவோமே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. ஆமென். தெரியுதா ஏன் பாட்டு எழுதுறாங்க எப்படின்னு தெரியணும். பாட்டு இப்ப பாடும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த உபதேசம் அதுல ஜாயிண்ட் ஆகணும். நம்ம பாடுற பாட்டுலாம் அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். கவனிச்சு பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, நான் இந்த உபதேசத்தோட கனெக்ட் பண்ற பாட்டை தான் பாடுவேன். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க. ஸ்தோத்திரம். வேலி அடைக்கிறார் முதலாவது தோட்டத்துக்கு. அந்த வேலியில் அந்த தோட்டத்துக்கு வேலி அடைத்தது மாத்திரமல்ல, சுத்தம் செய்கிறார். கற்களை பொறுக்கி பொறுக்கிறாரா? போட்டுக்குதா? ஸ்தோத்திரம். கற்களை பொறுக்கிறதுனா என்னது? ஒரு தோட்டத்துல திராட்சை செடி நட போறோம், போய் அப்படியே நட்ட முடியுமா? அதை சுத்தம் பண்ணல. அதை தான் இங்க சொல்றாரு. அதுதான் அந்த ஆத்ம சுத்தம். ஸ்தோத்திரம். அட்வென்ட் சபையில கொண்டாந்து உங்களை நட்டுட்டு, கற்களை பொறுக்கி, ஸ்தோத்திரம், உங்களை நட்டுட்டு ஒரு ஆலயம் கட்டிட்டாரு. ஆண்டோட எதிர்பார்ப்பு, இவங்களை சுத்தம் பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம், இவங்க நிறைய கனி கொடுக்க போறாங்க, அதனால ஜூஸா போட்டு அனுப்புவோம்ட்டு ஒரு ஃபேக்டரியும் போட்டு உட்காந்துங்கிறாரு. கனி கொடுக்கும், கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதான் போட்டு அவசரம். அப்படிதானே? கனி கொடுக்கும் என்று காத்திருந்தார். ஸ்தோத்திரம். 22 வருஷமா காத்துனுக்கிறாரு. அப்படிதானே கிரேஸ் சிஸ்டர்? எவ்வளவு நாளா காத்துக்கிறாரு உங்களாண்ட கனி வரும்னு? தெரியலையா? ரட்சிக்கப்பட்டது எப்போ?
வெயிட் பண்ணிட்டு கனி கொடுக்கும், நாளைக்கு கொடுக்கும், நாளைக்கு கொடுக்கும், நாளைக்கு கொடுக்கும், நாளைக்கு கொடுக்கும். இன்னும் ஒரு கனியும் ஸ்தோத்திரம். எப்படி கொடுக்க முடியும்? உள்ள மேட்ரு கிளியர் ஆகல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இதே தான் லூக்கா 13லயும் சொல்லுவார். லூக்கா 13வது அதிகாரம் 6-9 வரை வாசிப்போம். லூக்கா 13 6-9 வரை நம்ம வாசிப்போம். அப்போது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஸ்தோத்திரம். இங்க அத்தி மரம்ன்றாரு, அங்க திராட்சையை சொல்லிட்டாரு. திராட்சை தோட்டத்துக்கு அத்தி மரத்துக்கு வேலையே இல்லைங்க. திராட்சை தோட்டத்துல யாராவது அத்தி மரம் நடுவானா? அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேலர்கள், அத்தி மரம் நம்ம. ஸ்தோத்திரம். புறஜாதியா இருக்கிற நமக்கு திராட்சை தோட்டத்துல இடம் கொடுத்து இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமர் 9:14 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வாசிங்களேன். ரோமர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல இந்த ஆராதனை சபைக்கெல்லாம் யாருக்குன்னு சொல்றாரு பாருங்களேன். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எது நிருபம் 9வது அதிகாரம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் எத்தனாவது வசனமா? 4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. நிறைய சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டு கால வாக்கு தத்தம்லாம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலர்களுக்கு தான். இஸ்ரேல் தேசம் இருக்குது இல்லையா? சண்டை நடந்துன்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக தான் எல்லாமே. ஸ்தோத்திரம் இல்லையா? இங்க திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. அதுல கொண்டாந்து என்ன பண்றானா? அத்தி மரத்தை நடுகிறான். ஸ்தோத்திரம். அத்தி மரத்தை நட்டாச்சு. ஸ்தோத்திரம். அவன் வந்து 7வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவன் வந்து அதுல என்ன பாக்குறாரு? ஃபர்ஸ்ட் அத்தி மரத்தை நட்டாருங்க. தோட்டக்காரர் இப்ப வராரு. ஸ்தோத்திரம். தோட்டத்தோட எஜமான் வருகிறார். அவர் தான் பிதா. ஸ்தோத்திரம். தோட்டத்து எஜமான் வந்து ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறாராம்? அவர் வந்து அதிலே கனியை தேடின போது வந்த உடனே உங்களை எதை பார்ப்பாரு? உங்க மூஞ்ச முகத்தெல்லாம் அவர் பார்க்கறது இல்ல. ஸ்தோத்திரம். முதல்ல என்ன பார்ப்பாரு? கனி. ஆண்டவர் வந்து உங்களாண்ட பார்க்க போறது கனி. அவருக்கு பசி எடுத்துக்கிச்சு. எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு வராரு. ஒரு அத்தி மரம் நல்லா ஸ்தோத்திரம் நம்மள மாதிரி. ஸ்தோத்திரம். நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் சர்ச்சைக்கு தான் போறோன்னு ஆட்டம் போட்டு. ஆமே இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் சபையை நடத்துறோம், எழுப்புதல் சபையை நடத்துறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அது மாதிரி அந்த அத்தி மரம் நாங்களும் கிறிஸ்டின் தான், நாங்களும் கிறிஸ்டின் தான். ஸ்தோத்திரம். நீங்க என்ன கிறிஸ்டின் பாஸ்டர்? மாதா கிறிஸ்டினா ஏசு கிறிஸ்டின் ஆச்சு வரமா? அது மாதிரி ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் தான் நல்லா இலையெல்லாம் ஆட்டம் போட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். இது ஆட்டம் போட்டா இதாண்ட கனி இருக்கணும்ல. அதனால கிட்ட போய் எங்கேயோ போனவரை கிட்ட வர வச்சிச்சு இது போட்ட ஆட்டம். ஆமே கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் தான். இந்த போய் பார்க்கலான்னு கிட்ட வந்து பாக்குறாரு. முதல்ல எதை பார்ப்பாரு? கனிக்குதான்னு பார்த்தாரு. ஒன்னையும் காணும். ஆமே அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே அவர் சொல்லுங்க போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா அது எப்படிக்குது? ஒண்ணுமே சொல்ல, சபிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா சபிச்சார்னு சொல்றாங்க, சபிக்கவே இல்லை. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை ஸ்தோத்திரம் சபையில, அது அட்வென்ட் சபையில கொண்டு வந்து நடுகிறார் என்று சொன்னால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அத்தி மரத்துல வந்து அவன் கனியை தேடின போது அதுல ஒண்ணுமே இல்லையா? என்ன சொல்லுவாங்களே, சடங்காவது ஏதாவது ஒண்ணு. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒண்ணு காய்ச்சிருக்கலாம்ல. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. நிறைய காய்க்கும் அத்திக்காய். ஒன்றாவது இருக்கணும்ல, அதுல ஒண்ணும் இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே அந்த தோட்டக்காரர் அழைக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. காயா, இது ஏன் இங்க உக்காந்தி ஸ்தோத்திரம் இடத்தாச்சுங்குது, தோட்டத்தை கெத்துங்குது, இது முதல்ல இத வெட்டி காலி பண்ணுனாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதுமே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவர். அவர் போய் அவர் காலில் வந்துட்டார். ஐயா, இந்த 2026 மட்டும் விடுங்க. ஆமென். நான் பெர்னார்ட் ஜேம்ஸை வச்சு கொத்தி எரு போடுறேன். கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா டிசம்பர் 31 டிசைட் பண்ணிக்கலான்ட்டாரு 2026. இப்ப கிரேஸ்ல ஓடி நிக்குது. ஆமென். அதில் சொல்லுங்க. 31க்குள்ள கனி கொடுத்துடணும். இல்லைன்னா ஸ்தோத்திரம் 31 மறுபடியும் யார் வருவாரு? இதா வருவார். எதை பார்ப்பாரு? இல்லைன்னா என்ன ஆகும்? திருப்பி இப்ப ஏசுனாரு ஐயா அடுத்த வருஷம் 27 சொல்லுவாரா? இப்படிதான் சொல்லி ஓடிங்குது பல வருஷம். 27க்கு சொல்லுவாருன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை வருஷமா சொல்லிக்கிறாரு, அதனால தான் வண்டி ஓடிங்குது. இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், ஏதாவது பண்ணலான்ட்டு. ஆனா எல்லா வருஷத்தை காட்டிலும் 26 ஸ்பெஷல்.
ஏன்னா நிறைய உங்களுக்கு எரு போட்டாச்சு இல்ல, மற்ற வருஷங்களை காட்டிலும் இந்த 26ல இயேசுநாதர் கேட்டுக்கொண்டபடி எரு போட்டாச்சு. அவர் பாஸ்டர் மேல நம்பிக்கை வச்சு இந்த வருஷம் இருக்கிட்ட ஏன் கொத்தி எரு போடுறேன்னா ஒன்னும் எரு ஒருங்க போடல, அதனால கனி கொடுக்கல. அவர் எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கினாரு, நான் இந்த வருஷம் கண்டிப்பா என்ன பண்றேன், கொத்தி எரு போடுறேன்னு சொல்லி நல்லா இப்ப எரு போட்டாச்சு. உங்களுக்கு போட வேண்டிய எல்லா எருவும் போட்டாச்சு, இப்பவும் கனி கொடுக்கலனா ஸ்தோத்திரம். இப்ப இனிமேல்ட்டு தொடர்ந்து கனி அவர் பேசுவாரான்றது எனக்கு தெரியல. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. பரிந்து பேசினா நல்லது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதற்காக தான் உங்க ஆத்மாவை சுத்திகரிக்கிறார். யாருடைய ஆத்மாவை அவர் சுத்திகரிக்கிறாரோ அவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் பிதாவை நோக்கி என் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் உடனடியாக தரும்படியாகவும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும். அந்த கனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொடுக்கறது இல்ல, ஸ்டெபிலிட்டி, நிலைத்திருக்கவும், டெய்லி இருக்கணும். எப்போ ஒன்னா வருவார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, நம்ம திங்கக்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம், புதன்கிழமை வரலாம். அதனால அந்த கனி இருக்குதா, அந்த கனி எப்படி இருக்கணுமா, ஸ்டெபிலிட்டி, நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை எப்படி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அது திங்கக்கிழமையில இருக்கணும். எங்க போனாலும் நான் எங்க இருக்கிறேன், எங்க போனா உங்க நினைப்பு எப்படி இருக்கணும், நான் சாதாரண ஆள் இல்லையா, எனக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க, தெய்வமே எனக்குள்ள இருக்குது. ஆமென். அப்ப எப்படி நடந்துக்கிறேன் நானு, 3 பேரும் உள்ளதானே இருக்கிறாங்க, நம்புறீங்களா, நம்பலையா? அல்ல சொல்லுங்க. அப்ப எங்க போனாலும் நமக்கு இந்த எண்ணம், இப்ப சபைக்கு வந்தா அப்படியே பயபக்தியா வரோம்ல, அந்த எண்ணம் எங்க போனாலும் இருக்கணும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற கனி நிலைத்திருக்கும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கனி கொடுத்துட்டு திங்கக்கிழமை இல்லைன்னா கஷ்டம். அவர் திங்கக்கிழமை வந்துட்டாருன்னா கனி இல்லைன்னா கஷ்டம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்த்து நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய ஆத்துமாவை இவ்வளவு மெனக்கெட்டு சுத்திகரித்திருக்கிறார் என்றால் அவர் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். என்னெல்லாம் கனி அப்படின்னு சொல்லி ஒரு 3 கனியை உங்களுக்கு சொல்லிட்டு இதெல்லாம் வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் செய்தி முடிக்க போறேன். ஆமென். முதலாவது கனி லூக்கா 3:8. போதும். ஃபர்ஸ்ட் கனி என்னது, மனம் திரும்புதல்னா என்னது, இதுதான் சுத்திகரிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன். மனம் திரும்புதல்னா என்ன சொல்லுங்க, இது ஒரு கனின்றாரு. மனம் திரும்புதல்னா என்ன, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசங்க. மனம் திரும்புதல்னா இது வரைக்கும் நம்ம உலகத்தையே பார்த்துருந்தோம். இப்ப புது சிருஷ்டி உள்ள கொடுக்கப்பட்ட பிற்பாடு புது சிருஷ்டிக்கு மட்டை வெளியிலேருந்து தேவையில்ல, குருத்து வெளியிலேருந்து சொருவானா தேங்காய்க்கு, அப்படிதானே? மண்ணில் போட்டு புதைச்சிருக்கிற தேங்காய்க்கு வெளியிலேருந்து மட்டை சொருவணுமா, குருத்து வெளியிலேருந்து சொருவணுமா, உள்ள இருந்து எத்தனை வெளில வரும். ஸ்தோத்திரம். இந்த கான்செப்டுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். உள்ள இருக்கிற ஆவிக்கு, உள்ள இருக்கிற புதிய மனுஷனுக்கு வெளியிலேருந்து எதுவுமே தேவை இல்லை. அதனால உங்க மனசை இது வரைக்கும் உலகத்தின் பால் வச்சிருந்தீங்க இல்லையா, ஆதாமின் ஆவினால் நடத்தப்பட்டு அது தேவன் பக்கமாய் மனம் எது செஞ்சாலும் அவர் தாங்க. ஆமென். எது நடந்தாலும் அவர் அறியாமல் நடக்க போறது இல்ல. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா என்ன நடக்கட்டும், தலை சுத்துதா ஆண்டவரை நீங்க பாத்துங்க, வயிறு வலிக்குதா நீங்க பாத்துங்க, அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நான் போய் எங்க பார்க்க மாட்டேன், உலகத்தை, வேற மனுஷனை, டாக்டரை, இன்னொரு ஆளை, நர்ஸை போய் நான் பண்ண மாட்டேன். வெளிநோக்கிய பார்வை எனக்கு இல்ல. எது நடந்தாலும் எனக்கு நீங்க தாம்பான்னு மனம் திரும்ப கனி முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். செய்வீங்களா? ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது என்னது, ஆமா, நீங்க இன்னும் போய் மெடிக்கல் ஷாப்ல நின்னுங்க, இன்னும் போய் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து நின்னீங்கன்னா உங்களை சபிப்பார். கனியே வரல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கனியை என்ன பண்ணல, வெளிப்படவில்லை என்று சொல்லி கனி கொடாத மரத்தை என்ன பண்ணுவாரு, ஆமா, வெட்டி போடுவார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக கலாத்தியர் 5:22 ஒரு கனி இருக்குது, அது பேரு ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். வாசிங்க. அன்பு 1, சந்தோஷம் 2, சமாதானம் 3, நீடிய பொறுமை 4, தயவு 5, நற்குணம் 6, விசுவாசம் 7, சாந்தம் 8, இச்சை அடக்கம் 9. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரே கனி தான், ஆவியின் கனி. இதுல 9 சுளைகள் இருக்குது உள்ள.
9 சுளை இருக்குது. ஆரஞ்சு பழத்துல சுளை இருக்குது இல்லையா, அது போல 9 சுளை இருக்குது. இதுல மிக முக்கியமான கனி ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனியில 9 சுளையில மிக 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 முக்கியமானது அன்பு. அன்பு ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டா மீதி இருக்கிற 8 ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படுங்க. அதுக்கெல்லாம் நீங்க தனியா என்ன பண்ண வேண்டியது, ஸ்பெஷலா செய்ய வேண்டியது முக்கியமானது என்னது? அன்பு. அன்பு மாத்திரம். நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், எதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களை நீங்க நேசிக்கிற மாதிரி உங்களை மாத்திக்கினீங்கன்னா, அன்பு செலுத்துகிற மாதிரி நீங்க மாத்திக்கினீங்கன்னா, ஸ்தோத்திரம், மீதி இருக்குது பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடும், உங்களுக்குள்ள சமாதானம் வந்துடும், பொறுமை வந்துடும், தயவு வந்துடும், சாந்தம் வந்துடும், விசுவாசம் வந்துடும், இச்சை அடக்கம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆமே. முக்கியமா ஒரு விசுவாசிக்கு ஸ்தோத்திரம் அன்புதான் தேவை. அன்பை தாங்க வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பையும் தெய்வத்தையும் பிரிக்க முடியாது. உலகத்தை சொல்லுவான் அன்பே சிவன்வான், அன்புதாயா தெய்வன்றான். கரெக்ட் தானே? அது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஸ்தோத்திரம். அப்ப தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிறவனுக்கு முதலாவது அவர் இருக்கிற பிரகாரம் தானம் இருக்கணும் இல்லையா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ தானம் எப்படி இருக்கணும்? அவர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. அவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அன்புங்க. அன்போட டோட்டல் டெபினிஷன் என்ன தெரியுமா? எது அன்பு? அன்புனா என்னதுங்க? கட்டி வச்சு முத்தம் கொடுக்குதா? அன்புனா என்னது? அன்போட டோட்டல் டெபினிஷன் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. சகலத்தையும் தாங்கும். என்னதான் உங்களுக்கு விரோதமா என்னதான் காரியத்தை செஞ்சாலும் அன்பு உனக்கு இருந்தா அது எதுவுமே பெருசா நினைக்கவே தாங்கும். இதாங்க அன்போட டெபினிஷன். உன்னை பேசட்டும், உன்னை சபிக்கிட்டோம், உன்னை திட்டட்டும், எது பண்ணாலும் சகலத்தையும் எல்லாம் வந்துச்சு அதுல. அன்பு சகலத்தையும். என்ன சபிக்கிறியாமா? ரைட், ஓகே, சந்தோஷம். வாய் திறந்து இது திருப்பி பேசாது. அவங்கள ரொம்ப நேசிக்கும். அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த அம்மா பேசுது தெரியாம, ஸ்தோத்திரம், அவங்கள நீங்க எப்படியாவது ரட்சிங்கப்பா, ரட்சித்து எனக்கு ஒரு இதயத்துல அன்பை ஊத்துன மாதிரி அந்த அம்மா இருதயத்துல அன்பை ஊத்துப்பா அப்படின்னு சொல்லி அன்பு இருக்கிற உள்ளம் ஜெபிக்கும். அன்பு இல்லாத உள்ளம் என்ன பண்ண தெரியுமா? ஸ்தோத்திரம். எங்க சொந்தக்காரில் ஒரு பார்ட்டிக்குது, அண்ணன் தம்பி, தம்பி பஞ்சேதி, அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சண்டை போட்டுட்டே இருக்குமா, ஓர வெட்டி கூட. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சண்டையில் அதெல்லாம் ஜெயிக்க முடியலன்னு ஒரு கண்டிஷன் வருது இல்ல, பேசி ஜெயிக்க முடியாது இல்ல. உடனே போய் முட்டி போட்டுக்கின்னு ஆண்டவரே அந்த அந்த பொம்பளை வாயை அடி, வாய் மேலே அடி அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருமா. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இது பயங்கரமான அன்பு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே அவன் காதுல கேட்கற மாதிரியே, சண்டை போட்டவங்க காதுல கேட்கற மாதிரியே போய் அந்த அம்மா கையை உடையும், காலை உடையும், வாயில அடியும். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்பாரு ஆண்டவர். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. எதுக்குமே எங்குமே உலகத்தை சார்ந்து நீங்க போகவே கூடாதுங்க. எது நடந்தாலும் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை பிடித்துக் கொள்வது மனம் திரும்புதல். ரெண்டாவது ஆவியின் கனி. ஸ்தோத்திரம். அன்பாருங்க. ஸ்தோத்திரம். ஒருவரோடு அன்பாருங்க. அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற கடனை நம்ம வாங்கவே கூடாதான். அவங்க என்ன ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, நான் மறுபடியும் அவங்க இடத்துல எப்படி இருக்கணும்? அது கடன். அவங்க என் மேல அன்பா இருந்தாங்கன்னா நான் அவங்கள அன்பை கடனாக பெற்றிருக்கிறேன், நான் மறுபடியும் திருப்பி அந்த கடனை அன்பினால் செலுத்தணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அன்புனா என்னது? சகலத்தையும், டோட்டலி, எதுவா இருக்கட்டும், சகலனா அது எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு எதிர் பேசாமல், அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, ஏற்றுக்கொள்வது. ஸ்தோத்திரம். இது இயேசு கிறிஸ்து இதுக்கு நல்ல ஆப்ட், நமக்கு நல்லா தெரியும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு கனி. ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் மூலமாய் தேவனுக்கு, ஆமென், எப்போதும் ஸ்தோத்திர பலி தேவனுக்கு செலுத்துவது ஒரு கனி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென். வெளியில போனா என்ன வருது உங்க வாயில? ஆத்திரமா வருதா, சோத்திரம் வருதா? எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். போய் செருப்பு போடுறீங்களா? சோத்திரம். ஆமென்.
வண்டியில ஏறி உட்கார்றீங்களா? சோத்திரம். ஆமீன். வண்டியில இருந்து இறங்குறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போட்டு வண்டி ஓட்டுற வீட்டுக்கார போட்டு நெருக்கி ஸ்தோத்திரம் தள்ளணும்னு அவசியமே இல்லை. நீங்க சோத்திரம் போட்டு போனாவே உங்களுக்கு சேஃப்டி, அவருக்கும் சேஃப்டி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எது செஞ்சாலுங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துவது உதடுகளின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது காரணம், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பிதா என்ன சொல்வார்? இதை வெட்டி போடு, ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்று சொல்வாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதெல்லாம் தான் நல்ல கனிகள். இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க செஞ்சீங்கன்னா அது கெட்ட கனி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம நல்ல கனிகளை கொடுக்கணும். ஏசாயா 5 வாசனத்துல 2வது வசனத்துல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லி. ஆமீன். நம்ம அப்படி போயிடக்கூடாது. நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரங்களா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கனி எப்படிங்க நம்ம ஆத்துமாவிலிருந்து வெளிப்படும், அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆமீன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அன்பு தாழ்ச்சி இருக்குதா? சந்தோஷ சாட்சி இருக்குதா? மனம் திரும்ப முடியாத சூழ்நிலை இருக்குதா? ஸ்தோத்திரம். சமாதான குலைச்சல் இருக்குதா? சாந்தமின்மை இருக்குதா? பொறுமை இழந்துடுறீங்களா? விசுவாசம் குறையுதா? அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லா நிருபங்களையும் ஸ்தோத்திரம் நீங்க வாசிச்சு முடிக்கும் போது ரோமர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. எல்லா நிருபங்களையும் நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். ஆ 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்ப நம்ம பிளெஸிங் போடுறது கூட இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பழைய ஏற்பாட்டு கால கிருபை, தேவ கிருபை. கவனிங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பழைய ஏற்பாட்டு கால கிருபை என்ன கிருபை? தேவ கிருபை. அது சரீரத்துக்கு தேவையை கொண்டு வந்தது. 136 சங்கீதம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. தேவ கிருபை சரீரத்துக்கு தேவையானதை கொண்டு வரும். இப்ப நமக்கு சரீரத்துக்கு தேவையில்லை. எதுக்கு தேவை? ஆத்மாவுக்கு தேவை. புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப எந்த கிருபை வேணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வேணும். ஆண்டவரே, எனக்கு அன்பு குறைச்சியா இருக்குது, அன்பு தாழ்ச்சியா இருக்குது. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் இல்லையா? நீங்க அந்த குணத்தை கொஞ்சம் எடுத்து என் ஆத்மாவில கொடுங்க ஆண்டவரே, கிருபையா கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது அன்பு தாழ்ச்சியில அவருடைய அன்பை ஆவியிலிருந்து எடுத்து ஆத்மாவில கொடுப்பார். அப்ப அன்பு வெளிப்படும். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சமாதானம் குறையும் போது அவர் சமாதானக்காரனர் இல்லையா? ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லாம இருக்குது, ஆண்டவரே நீங்க கொஞ்சம் சமாதானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் கிருபையாக ஆவியில் இருக்கிறவர் ஆத்மாவுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார். சந்தோஷம் குறையும் போது அவரை கேட்கும் போது சந்தோஷத்தை, சாந்தம் குறையும் போது கேட்கும் போது கொடுப்பார். பொறுமை குறையும் போது நீடிய பொறுமை வேணும்னு கேட்டா கொடுப்பார். விசுவாசம் குறையும் போது கேட்டா கொடுப்பார். ஆமென். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க ஆவியுடனே கூட இருப்பதாக. பிலேமோன் கடைசி வசனம் வாசிங்க. பிலேமோன், தீத்துக்கு அப்புறம் தீத்து, பிலேமோன் எல்லாத்திலையும் இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இருக்குதா? கரெக்டா இருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே. புரியுதா? இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது தான். புரியுது? ஸ்தோத்திரம். புரிஞ்சுங்க. கண்ணை மூடி ஸ்தோத்திரம். எந்த கனி உங்களுக்கு வேணுமோ அதை அவரிடத்தில் கிருபையாய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அதை ஆவிலிருந்து உங்க ஆத்மாவுக்கு கொடுப்பார். அப்ப உங்க ஆத்மாவிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த கனிகள் வெளிப்படும். புரியுதா? அவர் தான் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். ஆமென். அதனாலதான் அவருடைய கிருபை நம்முடைய ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்களையும் முடிக்கிறார். அதனால உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? அன்பு உங்களுக்கு தேவைப்படுதா? என்ன பண்ணுங்க? முட்டி போட்டு பெரிய போட்டு போராட வேண்டியதெல்லாம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய அன்பை, உங்க உள்ளத்துல இருக்கிற அன்பை எனக்கு கொஞ்சம்
கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க, பயங்கரமான தெய்வீக அன்பை உங்க இருதயத்துல நிரப்புவார். ஆமென். சமாதானத்தை பயங்கரமா நிரப்புவார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் நடக்கும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளப்படுவதற்கு, ஆண்டவர் உங்களை சிட்சிப்பதற்கு, ஆண்டவர் உங்களை நேசிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். நீங்க ரெண்டு மனுஷன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தனுடைய செயலை வெறுப்பதற்கு நீங்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவர் வரும்போது நம்மிடத்துல இருக்கிற கனிகளை பார்த்து சந்தோஷமாய் வாரும் மனவாட்டியேன்னு சொல்லி நம்மை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு செல்வார். பிதாவோடு கூட என்றென்றைக்கும் வைத்திருப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால சத்தியம் இதுதான். சத்தியத்தை நீங்க மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். என்னதான் வேறு பிரசங்கம் உங்களுக்கு கேட்கும்படியாய் வாய்ப்பு இருந்தாலும் இதை உங்க மைண்ட்ல கண்டிப்பா கன்ஃபார்மா இருத்தி வச்சுங்க. ஸ்தோத்திரம். இதோடு கூட தான் நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஸ்தோத்திரம். இப்ப நான் சொன்ன எல்லாமே கரெக்டா வருதா? ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அழைத்தார், ஏன் ரட்சித்தார், ஏன் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார், புரியுதா? ஆத்துமாவை சுத்திகரித்தா தான் எங்க போக முடியும்? தேவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல 1 யோவான் 3:3 இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்னு இருக்குது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் பரிசுத்தமான இடத்துக்கு போக முடியும். 2வது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். 3வது அவர் எதிர்பார்க்கிற கனிகள் கிடைக்கும். பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். இது ஒருவேளை என்னுடைய கடைசி பிரசங்கமா இருக்கலாம். அதனால நீங்க தயவு செய்து உங்க மைண்ட்ல நல்லா வச்சுங்க. ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க. ஃபுல்லா உங்களுக்கு சத்தியத்தையும் சொல்லிட்டேன். ஜீசஸ் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக? தெரிந்து கொண்ட லிஸ்ட்ல இருக்கிறோமா? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக சொல்லுங்க? அவர் பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும்படி, அவரோடு கூட நாம் எப்போதும் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். 2வது, நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். பிதாவை நோக்கி பண்ணுகிற ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்துல அவர் உடனே பதிலை கொடுக்கும்படியாக தாவீதை போல, ஆபிரகாமை போல, மோசேயை போல, யோசேப்பை போல, யோபை போல, ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும்படியாக. அது மாத்திரம் கிடையாது, நாம் கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் தான் வசனத்தில் வேர் பற்றி கனி கொடுப்பார்கள். சபையே ஸ்தோத்திரம். வசனத்தில் நீங்க வேர் பெற்றனாதான் கனி கொடுக்க முடியும். வசனத்துல வேர் பெற்றணும், தொடர்ந்து உபதேசத்துல நிலைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். கடைசியா ஸ்தோத்திரம், யோவான் 15:2 ஒருத்தர் வாசிப்போம் ஜெப சிந்தையில. யார் கனி கொடுப்பார்கள்? சுத்திகரிக்கப்பட்டவர்கள். 1, ஸ்தோத்திரம், ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் கனி கொடுப்பார்கள். 2வது, யார் கனி கொடுப்பார்கள்? ஸ்தோத்திரம். அப்படின்னா கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ, வாசிக்கிறீங்களா? யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, நல்லா கவனிங்க. கனி, ஒரு கனி, இப்ப சொன்னேன் இல்லையா, 9 சுவையுள்ள கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, உதடுகளின் கனின்னு சொன்னேன் இல்லையா. இதுல ஏதோ ஒரு கனி ஸ்தோத்திரம் நீங்க கொடுத்தால், ஏதோ ஒரு கனி கொடுத்தால், ஒரு கனி கொடுத்தால், அந்த கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒரே ஒரு கனி தான் உங்களாண்டு இருக்குது, அதை கொண்டு போய் என்ன பண்ணுமா? மற்றவர்களுக்கு கொடுத்தால், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உங்களாண்ட நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற உபதேசத்தை நீங்க கேட்டதுனால உங்களிடத்துல ஒரு கனி வெளிப்படுது இல்லையா? அப்ப இந்த உபதேசத்தை கொண்டு போய் மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அதிக கனிகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை இன்னும் டோட்டலா என்ன பண்ணுவாராம்? சுத்தம் செய்வார். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கனி கொடுக்கணும்னா, அதிக கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்டதை தெரியாது இருக்கிற வேற சபைகளுக்கு போகிற விசுவாசிகளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி இன்னும் ஏதாவது ஒட்டியந்துனா உங்களை சுத்தம் பண்ணுவார். கண்ணை மூடுறீங்களா? அப்படியே தானே கேட்டுக்கிறீங்க. நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிங்கிறேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். நீங்க நிறைய கனிகளை கொடுக்க வேண்டுமானால்
யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கனியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுவார். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஸ்தோத்திரம், கனி கொடாது இருக்கிற கொடியை என்ன பண்றாராம் அவரு? அறுத்து போடுவார். ஏன் இந்த மரம் இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது, நிலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறது, வெட்டி போடு என்று சொல்லுவார். நீங்க எப்படி இருக்க போறீங்க? எப்படி வாழ போறீங்க? கண்ணை மூடி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் ஆமென், குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ஆமென், glory. அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் glory அப்பா, எஸ், நகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். என்னோட சேர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், திராட்சை தோட்டத்தில் அத்தி மரமாகி எங்களை கர்த்தர் நட்டு ஸ்தோத்திரம், அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி வேலி அடைத்து ஆலையும் உண்டாக்கி வைத்துவிட்டு ஆண்டவரே எங்களுக்காக எங்க வாழ்க்கையில கனிகள் வெளிப்படும் என்று சொல்லி காத்திருந்த உமக்கு நாங்கள் கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தால் எவ்வளவு ஆண்டவர் வேதனைப்படுவீர். எங்களை அழைத்ததின் நோக்கம் எங்களை தெரிந்து கொள்வதற்காக, எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எங்களுடைய ஆத்துமாவை சுத்திகரித்து தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாங்களும் பங்காளிகளாகும்படி, பங்குள்ளவர்கள் ஆகும்படி சேர்த்துக் கொள்வதற்காக. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக, நாங்கள் கனி கொடுக்கும்படியாக தான் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இதை நாங்கள் எப்போதும் மறக்க கூடாது. புரிந்து கொண்டவர்களாய் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க வந்து எங்க வாழ்க்கையில பார்க்கறது முதலாவது கனி இருக்கிறதா, ஆண்டவரே கனி இருக்கிறதா, கனி வெளிப்படுகிறதா என்பதை தான் பார்க்கிறீர். நாங்கள் செய்கிற நற்கிரியைகளிலே ஆண்டவரே கனிகளை வெளிப்படுத்த, கனிகளை வெளிப்படுத்த ஆண்டவரே நாங்கள் கனியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆத்ம சுத்திகரிப்புக்கு நேராக தேவனால் அன்பு கூற முடியாமல் இருக்கிற அன்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தன்னை தான் வெறுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. எங்க இருதய பலகையில ஆண்டவரே எப்படி பாவங்கள் கீறப்பட்டிருக்கிறதோ அதை காட்டிலும் வல்லமையா இந்த வார்த்தைகள் கீறப்படட்டும், எழுதப்படட்டும். எங்க வாழ்க்கை இந்த வசனத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயாணத்துல, வசனத்தின் மூலமாய் பிரயாணம் பண்ணுகிற பிரயாணத்துல நாங்கள் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையாவும்
உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் மேய்ப்பரும் எங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணியமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷமாக கடன் வந்த நம்ம அனைவரோடும் இந்த நாளில் வர தடையா இருக்கிற நம்ம விசுவாச மக்கள் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மாத்திரம் நிலைத்திருந்து பாதுகாத்து நடத்தி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாலிபர் கூட்டம் உடனே ஸ்டார்ட் பண்ணோம். உதயா